Hello students, welcome to mathsmmkmr channel. In the video 11th standard maths chapter 3 trigonometry la exercise 3.4 la 18th question கான solution என்னன்னு பார்க்கலாம். Question என்ன கேட்டிருக்காங்கன்னா show that cos square a plus cos square b minus 2 into cos a cos b into cos a plus b equal to sin square a plus b ன்னு proof பண்ண சொல்றாங்க. Now இங்கே cos square a cos square b minus 2 cos a cos b இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. இது எக்ஸ்பேன்ஷன் நம்ம பண்ண முடியாது. எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து சால்வ் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே எக்ஸ்பேன்ஷனில் இருக்குது. பட் ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடியது sin a plus b ஃபார்முலாவில் இருக்குது எக்ஸ்பிரஷன். இதை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஆர்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம எல்ஹெச்எஸ் வர மாதிரி ப்ரூஃப் பண்ணலாம். அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லித்தர மெத்தட்ஸ் அண்ட் நான் சொல்லித்தரது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ஹெச்எஸை எடுத்துக்கலாம். சொல்யூஷனில் ப்ரூஃப்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸை எடுத்து ஆர்ஹெச்எஸ்லேருந்து சால்வ் பண்ணி எல்ஹெச்எஸை கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் என்னன்றதை எழுதிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன? சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி வீடியோலேயே இந்த கண்டிஷன்ஸை வந்து கொடுத்துருப்போம். சில வீடியோஸ் முன்னாடியே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா என்னன்றது சொல்லியிருப்பாங்க. சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்றத நம்ம சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்தால் சைனுக்கு ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயரை வெளியிலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். உள்ளே வரும்போது ஸ்கொயர் ஆகும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஸ்கொயரில் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலான்னா சைன் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் டீட்டாவை சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த டீட்டாக்கு பதிலாக இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஏ ப்ளஸ் பி டீட்டாக்கு போட்டுட்டு மேலே வந்து பவரில் ஸ்கொயராக கொண்டு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகுது? சைனில் ஏ ப்ளஸ் பி இங்கே பிகாஸ் ஆஃபில் இதை எழுதிக்கிங்க. எப்போவுமே சால்வ் பண்ணும்போது நீங்கள் கண்டிஷன்ஸ் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது எதனால் வந்தது அப்படின்றத நம்ம பிகாஸ் ஆஃபில் எழுதுவோம். ஸோ அதனால தான் இங்கே நான் ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல எந்த கண்டிஷன்ஸ்க்கு எது மேட்ச் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டுருக்கேன். சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஹோல் ஸ்கொயராக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன், இப்போ சைன் ஏ ப்ளஸ் பியோடைய எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வரணும். சைன் ஏ ப்ளஸ் பின்றது என்ன? sin a into cos b plus cos a into sin b. இந்த ஃபார்முலா இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மொத்தமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டேபிளில் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் அண்டு சைனுக்கு டீட்டா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுல. நான் இப்போ சைன் ஏ ப்ளஸ் பியோடைய எக்ஸ்பேன்ஷன் நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். நான் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கிறேன். சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்றது சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ இதோடைய எக்ஸ்பேன்ஷனை எழுதிக்கலாம். சைன் ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பி. இப்போ இதுக்கு ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் ஏ இதுதான் பி. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. இங்கே ஏன்றது இந்த சைன் ஏ காஸ் பி. ஏன்றது என்ன? சைன் ஏ காஸ் பி. ஓவராலாக இதுதான் ஏ ப்ளஸ் இருக்குது. பின்றது நமக்கு காஸ் ஏ சைன் பி. இந்த பின்றது தான் காஸ் ஏ சைன் பி. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணணுங்களா? ஏன்றது என்ன? சைன் ஏ இன்ட்டு காஸ் பி. இதுதான் ஏ. இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பியை ஸ்கொயர் பண்ணணும். பின்றது இந்த பார்ட்டில் என்ன இருக்குது? காஸ் ஏ இன்ட்டு சைன் பி. இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. ஏன்றது சைன் ஏ காஸ் பி. ஸோ சைன் ஏ இன்ட்டு காஸ் பி இன்ட்டு பி. பியோடைய வேல்யூ காஸ் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஏ சைன் பி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு வரலாம். எல்லா ஸ்கொயர்ஸும் உள்ளே கொண்டு வாங்க. அண்ட் இதை வந்து எல்லாத்தையும் ரீரைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும்? நமக்கு சைன் ஸ்கொயர் ஏவாகும். இது காஸ் ஸ்கொயர் பி ஆகிடும். ப்ளஸ் இந்த ஸ்கொயரை காஸ்க்கு கொண்டு வந்தோன்னா காஸ் ஸ்கொயர் ஏ, சைனுக்கு கொண்டு வரும்போது சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் 2 இன்ட்டு இதை சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி அப்படியே நம்ம இதை எழுதிக்கலாம். 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ சைன் பின்னு இருக்குது. அண்ட் தென் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? காஸ் ஸ்கொயர்லேயே எல்லாம் வரா மாதிரி தான் இங்கே எல்ஹெச்எஸில் இருக்குது. ஸோ காஸ்லேயே எல்லாம் வரணும்னா சைனுடைய டேர்ம்ஸை நம்ம காசாக சேஞ்ச் பண்ணுவோம். சைனும் காசும் இருக்கக்கூடிய ரிலேட் ஆகிற ஃபார்ம்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். சைன் ஸ்கொயர் டீட்டாவும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவுடைய வேல்யூ 1.
இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சைனையும் நம்ம காசோடைய ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்னா இது ரெண்டுமே காசோடைய டேர்ம்ஸாக மாறிடும். ஸோ நம்ம காசோடைய ரிலேட்டடில் எல்லாமே நமக்கு எல்ஹெச்எஸில் காசாகவே இருக்கிறதுனால சைன் வந்து நம்ம வந்து காசாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ எனக்கு sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மில் 1 மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைட் போகும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். sin ஸ்கொயர் தீட்டான்றது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். இங்கே தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்குது. அப்போ sin ஸ்கொயர் ஏன்னு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். தீட்டா வந்தால் தீட்டா வருது, ஏ வரும்போது ஏ வருது. அதே மாதிரி இந்த இடத்துல sin ஸ்கொயர் பின்னு இருக்குது. இப்போ sin ஸ்கொயர் பின்றது நம்ம என்னென்னு எழுதலாம், 1 மைனஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டு இடத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் பி இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். சைனை மட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசாக மாற்றுறோம். இந்த sin ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, இங்கே தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்குது, ஏ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கூடவே மல்டிப்ளிகேஷனில் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது, ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைனை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயரை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு மாற்றிட்டோம். ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ சைன் பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காஸ் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த காஸ் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் பி இன்ட்டு 1ன்றது காஸ் ஸ்கொயர் பி ஆகிடும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ரெண்டும் மல்டிப்ளை ஆகிடும். காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1ன்றது காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் இந்த ஹோல் டேர்ம் மொத்தமாக 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ சைன் பியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டாக காஸ் ஸ்கொயர் ஏ வேணும், ரெண்டாவதாக காஸ் ஸ்கொயர் பி வேணும். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை எடுத்து எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் ஏ. ரெண்டாவதாக இந்த காஸ் ஸ்கொயர் பி எடுத்து எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட்டாக வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே மைனஸில் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, ரெண்டு இடத்துலையும் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பின்ட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் இதை மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. அதாவது இது ஒரு மைனஸ் ஏ, இது ஒரு மைனஸ் ஏ, ரெண்டு மைனஸ் ஏவும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் ஆஃப் 2a. அதே ஃபார்மில் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு 2 டைம்ஸ்னு எழுதியாச்சு. அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடியது என்ன இருக்குது, 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ சைன் பின்னு எழுதியாச்சு. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏக்கு காஸ் ஸ்கொயர் ஏ, காஸ் ஸ்கொயர் பிக்கு காஸ் ஸ்கொயர் பி வந்துடுச்சு. மைனஸ் 2 காஸ் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயரில் பி இருக்குது. இந்த ஸ்கொயர் டேர்மை நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஓவராலாக இங்கேயும் காஸ் ஏ காஸ் பி இருக்குது, அண்ட் இங்கே வந்து இந்த டேர்மில் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு காஸ் ஏ காஸ் பி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம் ரிமைனிங் பார்ட்டை வெளியில் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நமக்கு இங்கே காஸ் ஏ காஸ் பி, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு காஸ் பியும் ஒரு காஸ் ஏவும் இருக்குது. ஸோ இதை ரீரைட் பண்ணிக்கலாம். ரீரைட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இங்கே காஸ் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்கிறதுனால இதை வந்து 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு சைன் ஏவை எழுதிக்கிறேன், ரெண்டாவதாக இந்த சைன் பி எழுதிக்கோங்க. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ நான் அதோடைய பிளேஸை மட்டும் ரீஆர்டர் பண்ணிக்கிறேன். சைன் ஏவை எழுதிட்டேன், சைன் பி எழுதிட்டேன், அதே மாதிரி காஸ் ஏவை நெக்ஸ்ட்டு எழுதிட்டு காஸ் பியை அதுக்கப்புறமா எழுதுகிறேன். இப்போ இங்கே காஸ் ஏ காஸ் பி இருக்குது, இங்கே காஸ் ஏ காஸ் பி இருக்குது, ரெண்டு இடத்துலையும் 2 இருக்குது, காஸ் ஏ காஸ் பியும் இருக்குது. அப்போ காமனாக என்ன பண்ணுங்கள், 2 இன்ட்டு காஸ் ஏ காஸ் பியை மட்டும் அது ரெண்டுத்துலேருந்து காமனாக வெளியில் எடுங்க. வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி, இந்த டேர்ம் அப்படி வரும், மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ காஸ் பி. இதை மட்டும் இந்த ரெண்டு பார்ட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும், இதிலிருந்து ஒரு 2வும் ஒரு காஸ் ஏ ஒரு காஸ் பி எடுத்துட்டேன், மைனஸ் எடுத்தாச்சு. ரிமைனிங் இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரே ஒரு காஸ் ஏவும் ஒரே ஒரு காஸ் பியும் இருக்கும். ப்ளஸ் 2 எடுத்தாச்சு, இந்த காஸ் ஏ காஸ் பியும் எடுத்தாச்சு. என்னாகும், மைனஸை வெளியில் எடுத்தும் போது இந்த ப்ளஸ்ஸும் மைனஸாக மாறிடும். மைனஸை வெளியில் எடுத்துட்டேன், இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது ப்ளஸ்ஸாக மாறும். ஒரு 2 எடுத்தாச்சு, காஸ் ஏ காஸ் பி எடுத்தாச்சு. ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும், சைன் ஏ இன்ட்டு சைன் பி மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பிகாஸ் ஆஃப் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். காஸ் காஸ் சைன் சைன் வந்ததுன்னா காஸ் ரிலேட்டட் ஃபார்முலா தான், மைனஸ் வந்தால் ஏ ப்ளஸ் பி. ஸோ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன,
cos A into cos B minus sin A into sin B. இங்கே என்ன இருக்குது? cos A cos B minus sin A sin B இருக்குது. cos A cos B minus sin A sin B இருக்குது. இந்த த்ரூ அவுட்டான டேமுக்கு மொத்தமாக நம்ம என்னென்னு போடலாம்? cos A plus Bன்னு பிகாஸ் ஆஃப்லாம் இங்கே சொல்லிவிட்டு இங்கே எழுதிக்கிங்க. ஸோ cos ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயரில் B மைனஸ் 2 இன்ட்டு cos A இன்ட்டு cos B. இந்த ஒரு பார்ட்டுக்கு இதுக்கு பதிலாக நம்ம cos A plus Bன்னு இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஏன்னா cos A plus Bயோடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த பார்ட் cos A cos B minus sin A sin B. Now cos square A cos square B ரெண்டும் ப்ளஸ் மைனஸ் 2 cos A cos B into cos A plus B கிடைச்சது வந்து LHS. Now RHS is equal to LHS. Hence it is proved. இவ்வளோதான். Thank you.